strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக், ஆஸ்திரேலியா வந்து பாத்தீங்கன்னா ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது 15 மெம்பர் ஸ்குவாட் ஃபார் தி பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச் ஆஸ் வெல் அஸ் ஃபார் த 5th டெஸ்ட் மேட்ச் சிட்னில நடக்க போகுது தெரியுமா. ஸோ 2 டெஸ்ட் மேட்ச்க்குமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 15 மெம்பர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கனால ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பர்டிகுலர் 5 மேட்ச் டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் ஆகும் போதுல ஆப்வியஸ்லி இந்த ஹோம் டீம் வந்து ஒரு 13 மெம்பர்ஸ் எடுப்பாங்க. ஓகே, ஈவன் 12 மெம்பர்ஸ் கூட எடுப்பாங்க. பட் சீரிஸ் போக போக ஒரு 3 டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஓவரால் அந்த டெஸ்ட் சீரிஸோட டைமென்ஷனே மாறும். அதுவும் ஆஸ்திரேலியன் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பாத்தீங்கன்னா இப்போ சீரிஸ் 1-all இருக்கு. ஸோ தே வில் பி சோ டெஸ்பரேட் டு வின் தட் மெல்போர்ன் டெஸ்ட். அதாவது இந்த பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்சை எப்படியாவது வின் பண்ண பார்ப்பாங்க. ஜென்ரலாவே ஆஸ்திரேலியாவோட ரெக்கார்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாக்ஸிங் டேல வேற லெவல்ல இருக்கு, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. பட் ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா will be more confident because எப்படியோ டிரா பண்ணிட்டாங்க பிரிஸ்பேன் டெஸ்ட்ல. மழையும் வந்து ஹெல்ப் பண்ணிச்சு, அவங்களும் கொஞ்சம் ஃபைட் பண்ணாங்க. ஸோ எல்லாமே இருந்தது. ஸோ இந்தியா வந்து பாத்தீங்கன்னா எங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருப்பாங்க அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, நமக்கு என்னன்னு இல்லை, எல்லாருக்குமே தெரியும், மெல்போர்ன் அண்ட் சிட்னி. இந்த ஒரு 2 வென்யூல மட்டும்தான் இந்தியா வந்து என்னைக்குமே வந்து ஒரு கம்ஃபர்ட் லெவல் ஃபேஸ் பண்ணிருக்காங்க ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ் சொல்லும் போது. ஸோ அதனால ஆஸ்திரேலியா கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க, என்னடா வெதர் நம்மள வச்சு செஞ்சிருச்சு பிரிஸ்பேன்லன்னு. ஏன்னா ஃபுல் மேட்ச் நடந்திருந்ததுன்னா டெஃபினட்டா ஆஸ்திரேலியா அந்த மேட்சை வின் பண்ண வாய்ப்புகள் நிறையவே இருந்திருக்கும். எப்படியாவது அந்த மேட்சை வின் பண்ணி 2-1 பாக்ஸிங் டே டெஸ்ட்குள்ள நுழையணும்னு நினைச்சிருப்பாங்க. பட் அது நடக்கல. 1-all வந்து சூப்பரா வந்து அமைஞ்சிருக்கு. ஒரு நியூட்ரல் பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1-all வேற லெவல்டா அப்படின்ற மாதிரியும் இருக்கும். பட் ஒரு இந்தியன் பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் வில் பி மோர் ஹாப்பி. ஆஸ்திரேலியா ஹாப்பியா இருப்பாங்களா, இந்தியா ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா இந்தியன்ஸ் வில் பி மோர் ஹாப்பி. பிகாஸ் சிச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்தியாவுக்கு ஃபேவரா வந்து அமையுது. பிகாஸ் மெல்போர்ன் அண்ட் சிட்னில இந்தியா ஜெனரலா பெட்டரா பண்ணிருக்காங்க in recent times. சோ அந்த வகையில் ஆஸ்திரேலியா என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா 15 மெம்பர்ஸ் கூட அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சோ அந்த டெஸ்பரேஷன் தெரியுது. ஓகே, சோ ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 3 டெஸ்ட் மேட்ச் நடந்து முடிஞ்சதுனால கண்டிப்பா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு நிகழ் கேரி ஆன் பண்ணுவாங்க. ஏன்னா 3 டெஸ்ட் மேட்ச் நீ ஃபுல் எஃபர்ட் போடுவ, கண்டிப்பா அங்கேயும் இங்கே ஒரு சின்ன இன்ஜுரிஸ் இருக்கும். சோ இன்கேஸ் மேஜர் இன்ஜுரிஸ் ஆயிடுச்சுன்னா, லைக் எப்படி இப்போ ஜாஸ் ஹேசல்வுட் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலி அவுட் ஆஃப் பிஜிடி, ஓகேங்களா, இன்ஜுரினால. சோ அதனால ஃபார் சேஃபர் சைடு வந்து பாத்தீங்கன்னா அவங்க 15 மெம்பர்ஸ் கூட அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பிளஸ் 2-3 ஃபாஸ்ட் பவுலர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிருக்காங்க. அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நாதன் மெக்ஸ்வீனியை டிராப் பண்ணிட்டு சாம் கான்ஸ்டாஸ் எடுத்துட்டாங்க. ஸோ சாம் கான்ஸ்டாஸ்ன்றவர் ஜஸ்ட் 20 year old, செம்ம டேலண்ட், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ரீசென்ட் டைம்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியா ஏ வர்சஸ் ஆஸ்திரேலியால வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அண்ட் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பிராக்டிஸ் டெஸ்ட் மேட்ச் 2 day டெஸ்ட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் 100 அடிச்சாரு. அண்ட் பிபிஎல்ல ஒரு டெபியூ மேட்ச்ல ஒரு 50 போட்டிருக்காரு. ஸோ அந்த மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்காரு, எந்த டவுட்டுமே இல்லை. ஹி டிசர்வ் டு கெட் இன் டு திஸ் ஆஸ்திரேலியன் ஸ்குவாட் நானே சொல்லுவேன், ஓகேங்களா. பட் நாட் வித் அன் எக்ஸ்பென்ஸ் ஆஃப் நாதன் மெக்ஸ்வீனி. மெக்ஸ்வீனிக்கு நடந்தது வந்து பாத்தீங்கன்னா நிஜமாவே என்ன பொறுத்த வரைக்கும் நாட் அ ஃபேர் திங். பிகாஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த பயணம் வந்து டெபியூ சீரிஸ் தான். ஓகே, நீ டெபியூ சீரிஸ், அதுவும் ஓப்பனிங்ல. ஜென்ரலாவே நாதன் மெக்ஸ்வீனி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மிடில் ஆர்டர்ல தான் ஆஸ்திரேலியன் டொமஸ்டிக்ல மேஜரா ஆடி இருக்காரு. ஸோ இப்போ ஓப்பனிங்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு கிடைக்குது அப்படின்னும் போது, அதுவும் நீங்க ஜஸ்பிரீத் பும்ரா மாதிரி ஒரு போலரை வந்து பாத்தீங்கன்னா நியூ பால்ல ஃபேஸ் பண்ண போறீங்கன்னும் போது, இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் நாதன் மெக்ஸ்வீனி. யாரா இருந்தாலுமே அவங்களுக்கு சேலஞ்ச் இருக்கும். ஏன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க மெக்ஸ்வீனியை டிராப் பண்ணிருக்கீங்க. பட் அதர் எண்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் உஸ்மான் கவாஜா வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே மட்டமா விளையாடி இருக்காரு. இந்த ஒரு 2-3 டெஸ்ட் மேட்ச்லயுமே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. அவரும் தான் வந்து பாத்தீங்கன்னா பும்ரா போலிங்ல திணறி இருக்காரு. பட் அவரை நீங்க வந்து எதுவுமே டச் பண்ணல. ஓகே, அட்லீஸ்ட் லாபிஷினாவது ஒரு 60 odd runs அடிச்சாரு, ஸ்மித் ஒரு 100 போட்டாரு. பட் உஸ்மான் கவாஜா எதுவுமே பண்ணலையே. இஸ் a 38 years old பர்சன் வேற. ஸோ லாஸ்டா அவரோட 8-9 இன்னிங்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. ஆவரேஜே வந்து பாத்தீங்கன்னா 13-14 வச்சிருக்காரு. நீங்க அவரை டிராப் பண்ணிட்டு இன்னொரு யங்ஸ்டரை உள்ள நீங்க கெத்தா இறக்கி இருக்கலாம். ஓகே, என்னதான் இருந்தாலுமே பும்ராவோட நியூ பால் வந்து ஒரு த்ரெட்டா தான் வந்து அமைய போகுது, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனா மெக்ஸ்வீனி வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சவருக்கும் அவரோட எஃபர்ட்டை போட்டிருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல ஆப்வியஸ்லி அந்த ஒரு ப்ரெஷர் டெஃபினட்டா அதிகமா இருந்தது, அதுல டவுட்டே கிடையாது. செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல பிங்க் பால்ல வந்து பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி அந்த லாஸ்ட் அந்த ஒரு 1.5 hours அவரும் சரி, இந்த பக்கம் மார்னஸ் லாபேஷனையும் சரி, 2 பேரும் சேர்ந்து ரொம்ப பால்ஸ் விளையாடுவாங்க. ஒரு 80 odd runs அந்த டைம்ல வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போடுவாங்க. அது ரொம்ப குரூஷலா இருந்தது. 38 அடிச்சிருப்பாரு மெக்ஸ்வீனி. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப குரூஷலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலி அந்த மேட்ச் ஆஸ்திரேலியா வின் பண்றதுக்கு. ஏன்னா நியூ பால்ல சர்வே ஆயிட்டா போதும், அதுக்கப்புறம் ரன் ஸ்கோர் பண்ணலான்றதுதான் ஆஸ்திரேலியாவோட ஸ்ட்ராட்டஜி. அதை மெக்ஸ்வீனி வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பண்ணாரு. ஓகே, அண்ட் தேர்ட் டெஸ்ட் மேட்சும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து பாத்தீங்கன்னா மழையில போயிடுச்சு. பட் ஸ்டில் 13-14 overs அந்த டைம்ல உஸ்மான் கவாஜாவும் ஓரளவுக்கு பெட்டரா ஆனார். ஆனா மெக்ஸ்வீனியும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பால்ஸை வெள்ளிப்ட் விட்டு ஆடி அந்த 13.4 overs வந்து பாத்தீங்கன்னா விக்கெட்டே விடாம விளையாடினாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேல வந்து பாத்தீங்கன்னா அவங்க விக்கெட் அவுட் ஆயிட்டாலும் பரவாயில்ல. பட் அந்த டைம்ல வந்து ஒண்ணுமே 2-3 விக்கெட்ஸ் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் டே வரும்போது ஒண்ணுமே ப்ரெஷரா இருந்திருப்பாங்களே, ஸ்ட்ரைட்டாவே எக்ஸ்போஸ் ஆயிருப்பாங்க மார்னஸ் லாபேஷனி ஸ்மித் எல்லாம்.
ஸோ அதனால அவரோட எஃபர்ட் அவர் போட்டார். அண்ட் அவர் ஃபேஸ் பண்ணது பும்ராங்க நியூ பால்ல. அதாவது மற்ற பேட்ஸ்மேன்ஸாவது டிராவிஸ் ஹெட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நியூ பால்லாம் போனதுக்கு அப்புறம் வந்து டமால் டிமில் அடிக்கிறாங்க. டிராவிஸ் ஹெட் குவாலிட்டி தான், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. பட் ஸ்டில் சொல்றேன், இந்த டிஃபரன்ஸ் மேஜரா நான் சொல்றேன். அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சாம் கான்ஸ்டாஸ் உள்ள வந்துட்டாரு. சரி, நீங்க ஸ்குவாட விட்டே தூக்கிட்டீங்க. நான் என்ன சொல்ல வரேன், நீங்க டிராப் பண்றீங்களா ஓகே, பட் ஸ்குவாட்ல வச்சுக்கோங்களேன் நேதன் மெக்ஸ்வீனியை. பட் ஆனா ஸ்குவாட விட்டே தூக்குனது வந்து பாத்தீங்கன்னா அவரோட கான்பிடன்ஸ் எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா டவுன் ஆயிருக்கும்னு இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு கனவோட வந்திருப்பாரு. ஓகே, ஒரு யங்ஸ்டரை நீங்க வந்து எப்படி நீங்க க்ரூம் பண்ணுவீங்க ஆப்வியஸ்லி. ஸோ கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஸோ அதை வந்து ஆஸ்திரேலியன் செலக்டர்ஸ் ஆக்சுவலா தவற விட்டாங்களோன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இப்போ சாம் கான்ஸ்டாஸ் வந்து பாத்தீங்கன்னா மெல்போர்ன்ல டெபியூ பண்ண போறாரு, அதுக்கப்புறம் சிட்னில விளையாட போறாரு. ஸோ ரெண்டு கண்டிஷன்ஸுமே வில் பி பெட்டர் ஃபார் பேட்டிங். வேறஸ் மெக்ஸ்வீனி வந்து பாத்தீங்கன்னா டஃப்பான கண்டிஷன்ஸ் விளையாடி இருக்காரு. எது பெர்த் டெஸ்ட் மேட்ச், அதுவும் அந்த பெர்த் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பால் எப்படி அலைஞ்சதுன்னு பாத்தீங்களா. அதுவும் பும்ராவை ஃபேஸ் பண்றது ரொம்பவே டிஃபிகல்ட். பிங்க் பாலும் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்தது. பிரிஸ்பேனும் வந்து பாத்தீங்கன்னா செம்ம சேலஞ்சிங்கா இருந்தது. ஓகே, அந்த மழையில வந்து இந்தியா டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தோன்னே வந்து பாத்தீங்கன்னா அந்த 13.3 overs வாஸ் லிட்டரலி பிக் சேலஞ்ச். அதை சர்வை பண்ணாரு மெக்ஸ்வீனி. ஸோ அதனால இன்னும் ஒரு டெஸ்ட் மேட்ச் கொடுக்கறதுல வந்து தப்பே கிடையாது. மேபி அவர் மெல்போர்ன்ல ஒரு செஞ்சுரி கூட போற வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா 3 மேட்சா அவர் பும்ராவை ஆடினதுனால ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இப்ப சாம் கான்ஸ்டாஸ் டெபியூலே வந்து 100 போட்டாலும் நம்ம அப்ரிஷியேட் தான் பண்ண போறோம். இங்க சாம் கான்ஸ்டாஸை பத்தி யாருமே குறை சொல்லல. ஹீ டிசர்வ் டு பி இந்த ஸ்குவாட். ஏன்னா நல்ல ஃபார்ம்ல இருக்கான் அந்த பையன், கூட்டிட்டு வா. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, நாட் வித் அன் எக்ஸ்பென்ஸ் ஆஃப் மெக்ஸ்வீனி. மெக்ஸ்வீனியை நீ 11ல வேணா ரீப்ளேஸ் பண்ண, அட்லீஸ்ட் மெக்ஸ்வீனியை வந்து பாத்தீங்கன்னா நீ ஸ்குவாட்லயாவது வச்சிருக்கலாம். 2 ஆப்ஷன் சொல்றேன். நான் இருந்தா மெக்ஸ்வீனியை கண்டினியூ பண்ணிருப்பேன் 11ல, இல்லனா ஸ்குவாட்லயாவது வச்சிருப்பேன். பிகாஸ் அவரோட கான்பிடன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு டவுன் ஆயிருக்கும்னு பாருங்க. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த 2 டெஸ்ட் மேட்ச் உஸ்மான் கவாஜா அடிக்கல. ஓகே, சோ அதுக்கு அடுத்த டெஸ்ட் சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா மெக்ஸ்வீனியை உள்ள எடுத்துட்டு வருவாங்களா? சோ நிறைய ஒரு கன்ஃபியூஷன் இருக்குல்ல. 2 யங்ஸ்டர்ஸ் ஆட வைப்பாங்களா? சோ அதனால ஆஸ்திரேலியன் செலக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா சீரிஸா ஃபேரா பண்ணலன்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சாம் கான்ஸ்டாஸ்க்குமே வந்து பாத்தீங்கன்னா மெல்போர்ன் சிட்டி நல்ல கண்டிஷனா இருந்தாலுமே ஜஸ்பிரீத் பும்ரா ஒரு மிகப்பெரிய த்ரெட்டா இருப்பாரு. ஏன்னா கான்ஸ்டாஸ் பாத்தீங்கன்னா இந்தியா ஏல சில போலர்ஸ் ஆடி இருப்பாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் மேட்ச்ல இவுட் ஆஃப் ஃபேஸ்ட் சிராஜ், ஆகாஷ் தீப் ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். ஜஸ்பிரீத் பும்ரா எப்படி போடுவாருன்னு அவருக்கு ஐடியா இருக்காது. டெஃபினெட்லி இட் வில் பி அ சேலஞ்ச். பொறுத்து வந்து பார்க்கலாம் அதை அவர் எப்படி கவுண்டர் பண்றாருன்னு சொல்லிட்டு. இன்கேஸ் சாம் கான்ஸ்டாஸ் வந்து பாத்தீங்கன்னா அவரும் 2 டெஸ்ட் மேட்ச் ஒழுங்கா பண்ணலன்னா ஆஸ்திரேலியன் செலக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்றதும் நான் வெயிட் பண்ணி பார்க்கணும்னு இருக்கேன். அடிச்சுட்டா பரவாயில்ல, அடிக்கலனா ஏன்னா இன்னொரு பக்கம் உஸ்மான் கவாஜாவும் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ஆழமா ஆக்சுவலா உங்களோட டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சேன். டிஸ்கஸ் பண்ணிட்டேன். இப்போ அந்த 15 மெம்பர் ஸ்குவாட் யார் யாருன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வேர் சோ டெஸ்பரேட்ங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த இன்ஜுரி கன்சர்ன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. மிச்சல் ஸ்டார்க்கும் அப்படி இப்படின்னு இருக்காரு. டிராவிஸ் ஹெட்டுக்கும் பாத்தீங்கன்னா லைட்டா அந்த ஒரு குரோயின் இன்ஜுரி இருக்கு. ஸோ அதனால எல்லாமே ஒரு பேக்கப்ஸ் எடுத்துக்கணும். மெயினா ஃபாஸ்ட் போலர்ஸ் உள்ள தள்ளுவோண்டா. ஏன்னா யார் எந்த டைம்ல இன்ஜுரி ஆவாங்கன்றது கிளியரா தெரியுது அவங்களோட செலக்ஷன் பார்க்கும்போது. ஸோ ஓவரால் ஸ்குவாட் இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். பேட் கமின்ஸ் கேப்டன் அண்ட் டிராவிஸ் ஹெட் அண்ட் ஸ்டீவ் ஸ்மித் 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா வைஸ் கேப்டன் போட்டிருக்காங்க. ஏன்னா டிராவிஸ் ஹெட் இன்னும் அந்த இன்ஜுரியில இருந்து ஃபுல்லா வெளியில வரல. மோஸ்டா அவர் ஆடுவாருன்ற மாதிரி தான் இன்ஃபர்மேஷன் வருது. பட் ஸ்டில் ஃபிங்கர்ஸ் கிராஸ், நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் ஸ்காட் போலன், அலெக்ஸ் கேரி, டிராவிஸ் ஹெட், ஜாஸ் இங்கிலீஷ், உஸ்மான் கவாஜா, சாம் கான்ஸ்டாஸ் உள்ள வந்திருக்காரு. மார்னஸ் லெபஷின், நேதன் லைன், மிச்சல் மார்ஷ், ஜெய் ரிச்சர்ட்சன் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. விச் ஐ ஃபீல் இஸ் a very good option. ஜெய் ரிச்சர்ட்சன் நியூ பால்ல செமையா போடுவார். அவர்கிட்ட இருக்கிற ஒரே பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ஜுரி. அடுத்து ஸ்டீவ் ஸ்மித் நான் ஆல்ரெடி பேசிட்டேன். மிச்சல் ஸ்டார்க், அப்புறம் பியூ வெப்ஸ்டர். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ரியலி இன்ட்ரெஸ்டிங் திங்குங்க. அதாவது மெல்போர்ன்ல ஆஸ்திரேலியா என்ன பண்ண போறாங்க, வெதர் ஒரு மிச்சல் மார்ஷ் வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம் பிளேயரை வந்து டிராப் பண்ணிட்டு ஒரு வெப்ஸ்டர் மாதிரி ஒரு பிளேயரை உள்ள கொண்டு வருவாங்களா? அது ஒரு விஷயம் இருக்கு. ஒரு பியூர் பேட்ஸ்மேன் எடுத்துட்டு வரலாயா, ஒரு ஜோஸ் இங்கிலீஷ் மாதிரி ஒரு பிளேயர் உள்ள எடுத்துட்டு வரலாயா கவுண்டர் அட்டாக் பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி நினைப்பாங்களா? நிறைய விஷயங்கள் நடக்கலாம். ஏன்னா ஜார்ஜ் பெய்லி வந்து கிளியரா சொல்லியிருக்காரு, நாங்க வந்து 4th டெஸ்ட்டுக்குள்ள போகும்போது ஒரு புது டைமென்ஷன்ல வந்து இந்தியா வந்து ஃபேஸ் பண்ணணும்னு நாங்க டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்தியாவுக்கு வந்து நிறைய விஷயங்கள் புதுசா இருக்கணும். அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க சில ஸ்ட்ராட்டஜி வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோன்ற மாதிரி சொல்றாரு. ஸோ அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த ஒரு ஆஸ்திரேலியன் 15 மெம்பர் ஸ்குவாடை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஃபார் த 4th and 5th டெஸ்ட். அட் த சேம் டைம் மெக்ஸ்வீனியை டிராப் பண்ணிட்டு சாம் கான்ஸ்டாஸை எடுத்துட்டு வந்தாங்க. அது எல்லாமே ஃபைன். பட் நேதன் மெக்ஸ்வீனிக்கு நடந்தது வந்து ஃபேரா இல்லையா? என் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் கிளியர் கட்டா இந்த வீடியோல சொல்லிட்டேன். உங்களுக்கும் சில கருத்துக்கள் இருக்கும்ல, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.